மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் அங்கன்வாடி பணியாளர்கள் 3ஆம் நாளாக தலையில் முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பாக நேற்று முன்தினம் முதல் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த 110 விதியின் கீழ் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்வேன் என அறிவித்ததை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கூறியும், ஓய்வூதிய மற்றும் முறையான குடும்ப ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என கூறியும், மேலும் பணி ஓய்வு பெறும்பொழுது பணி கொடையாக அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3ஆம் நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தலையில் முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். எப்படி ஊர் ஊரா போறீங்க, அடுத்தாட்சி வருவேன்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு. சரி, படுக்க வைங்க, படுக்க வைங்க, படுக்க வைங்கம்மா. செய்யாது